ஹாய், நான் இப்போ உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு காமிக்க போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் யாருக்கா இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இது ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எல்லாருக்கும். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். கத்திரிக்காய் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும், அது போட்டிருக்கேன். கத்திரிக்காய்க்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து நறுக்கி வச்சுருக்கு, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதோட போடுறதுக்கு, வத்தல், உளுத்தம்பருப்பு, கடுகு, இதுக்கு போடுறதுக்கு பொடி மஞ்சத்தூள், சீரகப்பொடி, உப்பு போட போகிறேன். இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. நிறைய பவுட்ரு வறுத்து போடுவாங்க, பொடி பண்ணி போடுவாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் சிவகாசியில் ஸ்பெஷலி இதை சிம்பிளாக வைப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரட்டி சாப்பிட்றதுக்கு, பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இவ்வளவு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டேன். கடுகு போட்டு இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் சின்ன வெங்காயமாக போடுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க. நம்ம இப்போ வெங்காயம் விற்கிற விலையில் பெரிய வெங்காயம் தான் நமக்கு சூட் ஆகும். சரியா? சீரகம் ஏன் பவுட்ரு போடுறோம் அப்படின்னா, சீரகம் தாளிக்கும் போது போடலாம், பட் அதை காட்டில் இது பவுட்ரு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு இதுக்கும் சீரகத்தையே பவுட்ரு பண்ணி போடுறது, இந்த இடித்து அந்த ஒன்றுக்கு பாதியாக குருணையாக இடித்து போடுறது, கசக்கி போடுறது, ஒரு இதுக்கும் ஒரு மனம் இருக்கும். அந்த மனம் அந்த என்ன ப்ராடக்ட் செய்கிறோமோ அந்த ப்ராடக்ட் டாமினேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பவுட்ரு போடுவோம், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சரியா? இந்த பச்சை மிளகாயை கிள்ளி இதில் போட்டுக்கிறேன். இது பொடி மிளகாயாக இருக்கிறதுனால நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிலர் கடைசியில் இறக்குறதுக்கு கொஞ்சம் முந்தி ரொம்ப கட்டியாக புளியை கரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம ஊரில் அது மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். அது புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல், எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இல்லாமல் அது இருக்கும், நல்லா தான் இருக்கும். பட் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதில் கீரி முட்டை செய்கிறோம், அரைஞ்சி செய்கிறோம்னா அது மாதிரி இருக்கும். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை போட்டேன். இது வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் மாறணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அந்த வதங்குறதுக்கு முந்தி வெங்காயம் கத்திரிக்காயை சுருளை வதக்க வெங்காயம் ஓவராக இதாகிடும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கத்திரிக்காயை போட்டுருவோம். இதில் உப்பு போடுறேன். மஞ்சள் தூள் போடுறேன். சீரகம் பவுட்ரு பண்ணி போடும்போது நல்லா வாசம் நல்லாயிருக்கும். இது இந்த தட்டு வச்சு மூடி வைங்க. அந்த மூடியில் அப்படியே வேர்க்கு அந்த தண்ணி விழும். அந்த தண்ணி விழ கத்திரிக்காய் வெந்துடும்.
நீங்கள் வடச்சட்டி மாதிரி சட்டியில் போட்டு வதக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூடியை போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நான்ஸ்டிக் பேன் வந்து வேண்டாம் இதுக்கு. இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. அது நான்ஸ்டிக் பேனில் வந்து நம்ம ஊர் நம்ம அம்மா செஞ்ச மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வராது. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் ஃப்ளேமை கொஞ்சம் சின்னதில் வச்சுட்டேன். வெங்காயம்லாம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு இனி கத்திரிக்காய் ரோஸ்ட் ஆகணும். கத்திரிக்காய் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இனி இதை ரோஸ்ட் ஆகட்டும். சிம்மிலே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா குழைய வெந்துருச்சுல. இனி வந்து சுருளணும். அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக இனி வந்து மூடி போட வேண்டாம். மூடி போட்டோம்னா மூடியிலேருந்து அந்த வேர்வை வழிஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப குழச்சி விட்டுரும். அதனால் இது இன்னும் திறந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுருள்றதுக்கு இருக்கட்டும். நான் சின்ன அடுப்பில் கூட மாற்றிட்டேன். பெரிய அடுப்பில் இருந்து சின்ன அடுப்பில் மாற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கத்திரிக்காய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை கிள்ளி போட வேண்டிய அவசியம் கிடையாது. வேணா இன்னும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வேணா நான் போட்டு காமிக்கிறேன். அந்த வாசம் நல்லாயிருக்கும் இறக்கும்போது. இன்னும் சுருளும். அது இரும்பு சட்டியில் போட்டு செஞ்சோம்னா இன்னும் சுருளும். நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான்ஸ்டிக் பேனில் இந்த அளவுக்கு சுருளாது. இந்த மாதிரி இந்த கடாய் வாங்கிட்டீங்கன்னா அது நல்லா இதாகும். பிளாக் மெட்டல்னு நினைக்கிறேன். இது பிளாக் மெட்டல்லாம் இரும்பான்னு தெரியல. இரும்பு அந்த இரும்புங்கிறதுனால தான் நல்லா இதாகிடுச்சு. இன்னும் வச்சா இன்னும் சுருண்டுக்கிட்டே போகும். எனக்கு வெங்காயம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, வதங்கிடுச்சோன்னு ஒரு டவுட் இருக்கிறனால இறக்கிடுவோன்னு பார்க்குறேன். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இதை வெறும் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பருப்பு ரசத்தோட நல்லா காம்பினேஷன். வெறும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். மோர் குழம்பு வச்சு அன்றைக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவியலுக்கு காம்பினேஷன் பக்கத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடும்போது என்னையும் உங்கள் அம்மாவை நினைக்கிற மாதிரி என்னையும் நினைக்கணும்.